அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்று மார்ச் மாதம் 15ஆம் தேதி பங்குனி மாதம் முதல் தேதி காலை வானிலை நிலவரம். இன்றைக்கி தேதி 15 மார்ச் 15. அப்படியே சரியான வெப்பம் அதிகரிச்சிருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் நல்ல மழை, ஹெவி, அதாவது மிக பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய மேலடுக்கினுடைய காற்றினுடைய தீவிரம் நாளைக்கு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து நமக்கு அப்படியே ஆங்காங்கே மழை ஆரம்பிக்கும். 18 இரவு, 18 மதியம், அதாவது மாலை இரவு மழை தான், வெப்பசலன இடிமழை தான். 18 இரவு, 19 விடியற்காலை, அது மாதிரி 19, 20, 20ஆம் தேதி விடியற்காலை, 20ஆம் தேதி இரவு, 21ஆம் தேதி விடியற்காலை கொஞ்சம் கடுமையான மழை எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாவட்டங்களில். அதாவது இப்போ மழை எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, வடமேற்கு திசையில் இருந்து தென்கிழக்காக மழை மேகங்கள் வர்றதை நம்ம பார்க்கலாம். மத்திய மாவட்டங்களில் 2 நாள் திருச்சி வரைக்கும் நல்ல மழை இருக்குங்க, மழை இருக்குது. கேரள கரையோரங்களில் மழை இருக்குது. அதாவது கர்நாடகாவிலேருந்து அப்படி பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது வடமேற்கிலிருந்து தென்கிழக்காக மேகங்கள் நகர்ந்து வருது. அது நமக்கு மாலை நேரத்தில் கடற்கரையோரங்களுக்கு வந்துடும். மதியம் மத்திய மாவட்டங்களில் இருக்கும். சேலம், திருப்பூர், கோவை, மேட்டூர், ஆந்திரா வரைக்குமே வடமேற்கிலிருந்து இந்த மழை வரப்போகுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ உளுந்து பயிர் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, கோடையில் மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் மழை வரப்போகுது அப்படிங்கிறத நினச்சி வச்சுங்க. 2 நாள் இந்த தண்ணி விட்டே ஆகணும், ரொம்ப கம்பல்சரி அப்படிங்கிறவங்களாம் 2 நாள் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா காய வச்சிட வேண்டாம். ஏன்னா நிச்சயமாக மழை இருக்குது. 18, 19, 20 டெல்டாவில் பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதியே மத்திய மாவட்டங்கள்லாம் ஆரம்பிச்சிடும். நமக்கு 17ஆம் தேதி, 18ஆம் தேதி நைட்டு நிச்சயமாக மழை, 19ஆம் தேதி விடியற்காலெலாம் நல்ல மழை, 20, 21 அந்த மாதிரி தான். 21 நமக்கு இது ரம்ஜான் அன்னைக்கு லேசாக மழை இருக்கலாம். இப்போ ஐஓடி இண்டெக்ஸ் பாசிட்டிவ் 0.62, நெகட்டிவ் 0.62 3.4 இண்டெக்ஸில் காட்டுது. அதனால் இப்போ உடனே நியூட்ரல் தான் ஆகுமே, உடனே எல்னினோ வந்துருமா அப்படின்னா அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வெப்பம் அதிகரிக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் இப்போ மைனஸ் காட்டுது. சாதாரணமாக நம்ம 3.4 இண்டெக்ஸ் இது. சாதாரணமாக எல்னினோ பார்த்தோம்னா பாசிட்டிவில் ப்ளஸ் 0.62, ரைட்டுங்களா? ரைட்டு, அந்த விஷயம் போட்டும். அடுத்தது இப்போ எல்னினோ தாக்கம் அடுத்த வருஷம் இருக்கலாம். அதுவும் வானிலை மாற்றம் எப்படி வேணாலும் மாறுதுங்க. அது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி வேணாலும் மாறும். அதனால் அது அந்த நேரத்துக்கு மாதிரிலாம் கரெக்டாக இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியறதில்ல. அதனால் வடகிழக்கு மாவட்டங்களில் கொஞ்சம் கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் அதாவது மேகங்கள் மேலடுக்கு 550 HPA, 850 HPA இதுக்கிட்ட மேலடுக்கும் கீழடுக்குலையும் உரசல் ஏற்படுறப்ப, இந்த வாட்டி மழை பெய்கிறப்ப மழைக்கு முன்னாடி சூறை காற்றுடன் கடுமையான இடிமின்னல் இருக்குங்க. அதாவது மழையை விட அதிகமாக இடிமின்னல் இருக்கும். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, பம்பு செட்டுக்கு போகிறேன் அந்த நேரத்தில், ஏன்னா மதியமே கூட மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் விவசாய வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நல்லா வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்கு, வடகம் போடுவோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு புளி காய வைப்பாங்க, வடகம் போடுவாங்க, மாவத்தல் போடுவாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 17, 18, 19, 20, 21 கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மதியம் வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது, விடியற்காலெலாம் மழை இருக்கும். அதனால் சும்மா அப்படி காய போட்டுவிட்டு 4 நாள் கழிச்சு எடுக்கிறதுலாம் முடியாது. ஜாக்கிரதையாக அதை நீங்கள் பார்த்துக்கணும், ரைட்டுங்களா? அதனால் இந்த கோடையில் செய்ய வேண்டிய வேலை, அந்த புளி வேலை இதெல்லாம் கோடையில் அந்த வருஷ ஜாமான் காய வைக்கிற வேலை அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் கடுமையாகவே மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2, 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் கடற்கரையில் மத்திய மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் கடுமையாக 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் வரைக்குமே பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆங்காங்கே எல்லா இடத்துலையும் பெய்யுமானா கிடையாது. பெய்கிற இடத்துல கொஞ்சம் காற்றடிச்சு தான் மழை பெய்யும். இடிமின்னல் கடுமையாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், சூறைக்காற்று அடிக்கும், அடித்த பிறகு இடிமின்னல் இருக்கும், அதுக்கப்புறம் மழை வரும்.
மாங்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இந்த உளுந்து பயிர் எடுக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த 17 பெருசாக இருக்காது, பாக்கியெல்லாம் கொஞ்சம் சூதானமாக இருந்துங்க. நன்றி, வணக்கம்.